காய்ஸ் இங்கே பாருங்க, அழுகிற மாதிரிலாம் சத்தம் கேட்குது. ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்குது தானே. கைதின்ற உடுப்பு இருக்குது. இல்லை காசு வேணும்னால நான் இப்போ 1 லட்ச ரூபா கொண்டு தரேன். தூக்கு தண்டனை போட போகிற கைதிகளை வந்துட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை. இதில் தான் நம்ம மெலங்கழிப்பினோம். அந்த பின்னுக்கு தெரிகிற பகுதியில் தான் வந்துட்டு தூக்கு மேடை இருந்திருக்கு. அங்கே காதலியை நினைவுபடுத்தி இதில் ஒரு சின்ன ஒரு ஓவியம் மாதிரி கீறி வச்சிருக்கணும். இங்கே பேய் போகுது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் vlogs. நாங்கள் இப்போ இலங்கையில் குறிப்பாக மலைநாட்டில் கண்டியில் இருக்கிறோம். கண்டியில் இதுக்கு முன்னே ஒரு 2 நீர்வீழ்ச்சியை நாங்கள் போயிட்டு பார்த்துருந்தோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் இடங்களை நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். அதே இடத்துல எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்தவித வெளிநாட்டு பயணங்களுக்குமே போகையில், குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்தியாவுக்கு மட்டும் இடக்கிட போயிட்டு வந்த நாங்கள் ஆப்பிரிக்காவில் கென்யா, உகண்டா, எத்தியோப்பியா, அதுக்கு பிறகு பாகிஸ்தான் போனாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் வரைக்கும் போனாங்க. ஸோ அதுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு நான் எந்த வெளிநாட்டு பயணங்களுக்குமே போகலைன்னு தான் சொல்ல வேணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிதி தேவைப்படுது. அதுக்காக வந்துட்டு இப்போ லோக்கல்லே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து போடலாம். எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வெளிநாட்டு பயணங்களை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். ஸோ இலங்கையில் நான் இது வரைக்கும் காட்டாத இடங்கள், கேம்பிங் ஸ்பாட்ஸ், இப்படியான எக்கச்சக்கமான இடங்களை நான் உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கிறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அந்த ஆதரவு மட்டுமே எங்களுக்கு போதும். ஸோ இப்போ வெசாக் நடந்ததால் நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். யாழ்ப்பாணம் போய் திருப்ப கண்டிக்கு வந்திருக்கிறேன். கண்டியில் நான் தங்கி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டி ஜங்கிள் போர்டர்ன்னு சொல்லி. ஸோ இது வந்து டவுனில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான். இங்கே வந்துட்டு விலை குறைவாக இருக்குது. 3500 இந்த ரேஞ்சுக்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போன வீடியோவில் நாங்கள் தங்கியிருந்த இடம் காட்டல. ஸோ வளமை மாதிரி ஜோவோட தான் இன்றைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு அப்படியே ரூமை காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலே தங்கிக்கொள்ளலாம், ஃபேமிலியாக வந்தாலும் தங்கிக்கொள்ளலாம். முன்னுக்கு சோஃபா செட் இருக்குது, பின்னுக்கு ஒரு கிச்சன் செட்டப், மேலே வாஷ்ரூம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஹீட்டர் வசதி இருக்குது. ரூம் இது தான். 2 பேர் படுக்கக்கூடிய மாதிரி பெட். இங்கேயால ஒரு சிங்கிள் பெட் இருக்குது. டிவியுமே இருக்குது, ஃபேனும் இருக்குது. இங்கே ஏசி எதுவுமே தேவைப்படாது. சரி, நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு வெளிக்கிடுவோம். நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம். ரூமில் இருந்த நடந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனோன்னா மெயின் ரோட் வரும். மெயின் ரோட்லேருந்து பஸ் ஏறி கண்டி டவுனுக்கு போக வேணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதியான பிரதேசங்களில் சின்ன சின்ன ஊற்றுகள் மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, சின்ன ஒரு கிணறோ இல்லாட்டிக்கு ஒரு ஊற்றோ தெரியல. தண்ணி அப்படியே தண்டவாட்டில் நிரம்பிக்கொண்டே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த கிளைமேட்டுமே நல்லா இருக்குது. கொஞ்ச நாளாக மழை பெஞ்சது இலங்கையில். இப்போ மழை விட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே நடந்து போவோம். இந்த பேக் இருக்குது தானே, இந்த பேக் வந்து சிங்கப்பூரில் வாங்கினான். இது வந்து ஃப்ளைட்டில் கேபினுக்குள்ளே வைக்கலாம். ஸோ வச்சா எங்களுக்கு ஃப்ளைட் கோஸ்ட் வந்து செக்இன் லக்கேஜ் இல்லாதால் விலை கொஞ்சம் குறைவாக வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கின இந்த பேக் வந்து அதுக்கு பிறகு எந்த ஃபாரின் ட்ரிப்புக்குமே பாவிக்கல. லோக்கல்லேயும் இந்தியாவுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்காக பாவிச்சது. அதுக்கு விரைவாக நாங்கள் ஏதாவது ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போவோம். நாங்கள் இப்போ டவுனுக்கு வந்து இறங்கிட்டு அப்படியே அண்டர் கிரவுண்ட் பாதை இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக இலங்கையில் இது இருக்கிறது குறைவு. இந்தியாவில எல்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. வெளிநாடுகள்லேயும் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்குது, மேலால் போகிற மாதிரி ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பினோம், ஓவர் பிரிட்ஜ். பொதுவாக ரயில்வே ட்ராக்குகளில் இருக்கும், ஆனால் இங்கே டவுன்லேயே இருக்குது. ஸோ போயிட்டு முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். சரியான க்ரௌட் இன்றைக்கி பஸ்ஸில். ஸ்கூல் முடிஞ்சு வந்ததால் இந்த மணிக்கூடு கோபுரம் இருக்குது தானே, அந்த ஏரியாலாம் இப்போ இருக்கிறோம். இங்கே பாருங்க, அடுத்த அண்டர் கிரவுண்ட் டவுன். பாதை கடப்பதற்கு சுரங்க வழியை பாவிக்கவும் போட்டிருக்கு. கீழே உள்ளுக்கு இந்த ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்கணும். இங்கே பாருங்க, அந்த நாளையில் இப்படி தான் யுத்தம் செஞ்சிருப்பினும்னு சொல்லி ஒரு ஆள் யானைக்கு மேலே இருந்து அம்பு அப்படியே அவற்றை மாறுற துளைச்சிட்டு போகிற மாதிரி கீறி இருக்கணும். வேறு யார் எங்கட எல்லா மண்ணை தான் அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்களோ தெரியல. நேற்று தான் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்த நான் வரைக்க டவுன் வெறிச்சோடி போயிருந்தது வெசாக் தினங்களால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டவுன் திருப்ப பரபரப்பாக இருக்குது. அப்படியே சாப்பிட நாங்கள் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டியன் முஸ்லீம் ஹோட்டல். 1907 இருக்குது. இர்ஃபான் வந்துட்டு இங்கே வந்து வீடியோ ஏதாவது எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே வந்திருந்தார். இல்லை போயிட்டு சாப்பிடுவோம். ரைஸ் அண்ட் கறி முடிஞ்சுதான். ஜோ என்ன சொன்னீங்க? என்ன சொல்லியிருக்கு? ஒரு பீஃப் ரைஸ் அண்ட் கறியும் ஒரு பிரியாணியும் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு சிக்கன் ரைஸ் கொண்டு வந்துட்டு சரியான பசி ஷேர் பண்ணியே சாப்பிட்றோம். ஓகேண்ணே.
ஆனால் ரைசன் கறி கணக்கு கடையில் கேட்டாங்க முடிஞ்சு. சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஒரு பிரியாணி எடுத்துனாங்க, அதே நேரத்தில் ஒரு ரைசன் கறி எடுத்துனாங்க, அடுத்தது ஒரு டீயும் எடுத்துனாங்க. சாப்பிட்ட பிறகு டீ குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டி ஆகணும். டீ வந்து 160 ரூபா, மொத்தமாக 1910 ரூபா வந்தது. இப்போ நாங்கள் கண்டி பொகம்பர பிரிசன்ட்ருக்கு தானே சிறைச்சாலை, அதை பார்க்கலாம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமோ இன்னும்லாம் தெரியாது. சும்மா வந்துட்டோம். ஒரு நாளுமே இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை. பிரிசனுக்குள்ளே போய் எப்படி இருக்குமென்னு பார்த்ததும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே காட்டலாம்னு சொல்லிட்டு போய்கொண்டிருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க தானே இந்த பக்கம் ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்குது தானே, இதுதான் இந்த சிறைச்சாலை, பொகம்பர சிறைச்சாலை. இப்படி இருக்குன்னு பாருங்கள், பொகம்பர சிறைச்சாலை என்றது வெளியிருக்கு. உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி விஷயங்கள். ஓகே, நாங்கள் அப்படியே சிறைச்சாலைக்குள்ளே போவோம். நாங்கள் வந்துட்டு கேட்டுனாங்க இதில் டிக்கெட் எடுக்கிறத பேக்குகள் இதுக்கு வச்சுட்டு போகலாமோன்னு பேக் இதுக்குள்ளே வச்சுட்டோம். ஸோ வச்சுட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபா இங்கே உள்ள ஆக்களை இருந்தால். ஸோ வெளிநாட்டாக்களுக்கு எவ்வளோன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். ஸோ கேட்டு நான் இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வார ஆக்களுக்கு வந்து 500 ரூபா, உள்நாட்டு பிரஜையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா. ஸோ இப்படி வந்தோடனே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது அந்த நாளையில் ஒரு பெரிய சிறைச்சாலை. இப்போவுமே பார்த்தா ஏதோ பயம் பார மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன ஜன்னல்கள்லாம் இருக்குது, வழி தொடர்புகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக இருட்டு அறைகளில் தான் எல்லாம் வச்சு பூட்டுவினோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரியான சிறைச்சாலை வந்துட்டு அந்தமானில் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருக்குறேன். ஸோ அந்தமான் வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்பில் தட்டி பார்க்க இப்படி தான் வரும். உள்ளே விளங்கப்படுத்துறதுக்கு மக்கள் இருக்கணுமோ? யாராவது அந்தமான் போனாக்கள் இந்த வீடியோ பார்த்தா சொல்லுங்கள், அங்கே இருக்கிற சிறைச்சாலையும் இதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி. ஒரு லட்சம் ஃபோம் மாதிரி இருக்கான்னு கேளுங்க. ஃபோம் කාස වල කටවන්න එතකොට ලක්ෂයන්නේ දැන් අපි செக்யூரிட்டி டிபாசிட் එක ලක්ෂය. මේ ලක්ෂයට ටැක්ස් එක යද්ද சொல்லுங்க. ஒரு ஃபாரினர் ஒரு ஆள் 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. நேத்து ஒரு 13 நாளைக்கு முன்னாடி දවස් 13කට කලිනුත් මේ වීඩියෝස් එකේ දාලා තියෙනවා. වීඩියෝස් තුනක් තියෙනවා. ඒකේ පර්මිෂන් නැතුවේ 13 பேர் எடுத்திருக்காங்க ப்ரோ. දවස් 3කට කලින් ஓ දවස් 3කට කලින් දවස් 3කට කලින් දාලා තියෙනවා. நம்ம அதெல்லாம் கேட்காம எடுத்துப்பாங்க. பரவாயில்ல. இது கிணவருக்கு டூரிஸ்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபாரின்லேருந்து கிணவர் வாரவ ஆனால் இப்போ இப்படி ப்ரொசீஜர் இருக்குன்றதையும் இன்றைக்கு போடுறேன்னு சொல்லுங்கள். வீடியோஸ் ගන්නවනම් අපි ලක්ෂයක් ගෙවන්න ඕනේ කියලාත් මෙන්ෂන් කරලා දානවා. මොකක්ද ඒකට තේරුනේ? දැන් අපි දැන් වීඩියෝ vlog නේ කරන්න යන්නේ. එතකොට අපි ලංකාවේ වුණත් මේ වීඩියෝ එකක් ගද්දී අපිට ඇතුලේ ලක්ෂයක් ගෙවන්න ඕනේ. ඒක කියනවා. ඒක CUD එකෙන් පර්මිෂන් අරගෙන තමයි කරන්නේ. CUD එක තමයි සයිට් එකේ. හරි. අපි ඉස්සරහට තියෙන ප්‍රොසීජර් එකනේ. ඔයාලගේ නම්බර් එකක් දුන්නා මට ඩීටේල්ස් එවන්න පුළුවන්. කොහමද බුකින් ෆී එක කොහමද ඒකෙන් බැලන්ස් එකේ බුකින් ෆී එකේ ටැක්ස් නැති amount එක ෆයිනල් පේමන්ට් එකෙන් ඩිඩක්ට් වෙනවා. එහෙම යන්නේ. මම පේමන්ට්ස් එවන්න ඒවා බලලා இப்போ பேமெண்ட் வந்து டிபாசிட் மணியா? நாங்கள் இப்போ 1 லட்ச ரூபா கேட்ட வேலை முதல் வரைக்கும் அது வந்து டிபாசிட் மணியா இல்லை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பே பண்ண வேண்டியதா? දැන් අර ලක්ෂය ඇවිල්ලා ඩිපොසිට් එක විදියට අපි තියනවාද නැත්නම්? ඔව් ඒක සිකියුරිටි ඩිපොසිට් එක. ඔයාලා සයිට් එක அப்போ இங்கே வந்துட்டு இப்போ 13 நாளுக்கு முன்னே இப்போ நான் அதில் வச்சு உங்களுக்கு காட்டினா தானே கொஞ்சம் பேர் வந்து வீடியோஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மாதம் மட்டுமே 13 நாளைக்கு முன்னே ஒரு ஆள், அடுத்து ஒரு 2 ஃபாரினர் அவை எடுத்துருக்கணும். அவையெல்லாம் வந்ததுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்த வேண்டிய அது வந்து தெரியாமல் எடுத்துருக்கோம். தெரியாமல் வந்து எடுத்து தெரியாமல் මාර ප්‍රශ්නයක් තමයි දැන් මේ අනිත් අය කරලා පබ්ලිෂ් කරලා ඉන්නවා මම ඔයගොල්ලන්ගේ සල්ලි දෙනවා. இல்லை காசு வேணும்னால நான் இப்போ 1 லட்ச ரூபா கொண்டு வந்து தரேன். ஏன்னா வீடியோ எடுக்க விட்டால் சரியான்னு சொல்லுங்கள். 1 லட்ச ரூபா டிபாசிட் இருந்தால் சரியண்டவா? இப்போ நான் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, நான் கொண்டு வந்து தாரேன். டிபாசிட் பண்ணி தானே நான் வீடியோ எடுக்க முடிய தந்துடுவாங்க தானே. කොච්චර වගේ වෙලාවක් ඔයගොල්ලෝ ගන්නවද? අපිට විනාඩි 15ක් තිබ්බා. එන්ට්‍රන්ස් மட்டும் எடுத்துருக்கோம். ඔව් දැන් අපි එන්ට්‍රන්ස් එක විතර වීඩියෝ එකක් ගත්තා. එතකොට අපි විනාඩි 15 මොනවා සුප්පුව දෙන්නේ? හරි.
இல்லை நாங்கள் ப்ரொசீஜர் படியே போவோம். විනාඩි 15ක් වගේද? ඔව් විනාඩි 15ක් තමයි අපි වීඩියෝ එක තියෙන්නේ. එච්චර යන්නේ නැහැ. அவர் வந்து சொன்னார். දැන් අරගොල්ලෝ මේ සල්ලි අරගෙන ඒගොල්ලෝ ඇවිල්ලා කියන නිසා තමයි මම තමරේට එනවා. இல்லை அவருக்கு டிபாசிட் பண்ணி வேணும்னா මම සයිට් එකේ එක්කනයි. சரி ஓகே. இப்போ என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டு நான் சாதாரணமாக யூடியூப் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்தேன். இப்போ இங்கே உள்ள ஆட்கள் வந்துட்டு சொன்னவன் இப்படி நீங்கள் வீடியோ எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி பெர்மிஷன் எடுக்கணும் வேண்டவ சரின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட இதால் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே வீடியோ எடுக்காமல். ஸோ வீடியோ எடுக்கிறது ஒரு விஷயம் இல்லை, நான் நடந்தது ஃபுல்லாக சொல்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தா ஒரு விஷயம் விளங்க. ஸோ இங்கே இருந்துட்டு பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போகணும். கனதூரம் இல்லை, ஒரு 500 மீட்டர் வேறு மட்டும் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ அங்கே போனோன்னே நகர அபிவிருத்தி சபை மாதிரி போட்டிருந்தது. அங்கே போனோன்னா ஒரு மிஸ் இருந்தவா. அந்த மிஸ் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கள்கிட்ட கதைச்சவா, சில விஷயங்களை தெளிவுபடுத்தினவா. நீங்கள் வந்துட்டு இங்கே விஜய் இந்த படம் எடுத்திருக்கணும், பெரிய பெரிய பாட்டுகள் எடுத்திருக்கணும், தென்னிந்திய திரைப்படங்கள் எடுத்திருக்கணும். ஸோ அதை மாதிரி பெர்மிஷன் எடுத்து தான் நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ நாங்கள் சொன்னாங்க சாதாரண யூடியூப் வீடியோன்னு சொன்னாங்க. சொல்லிக்கல அவள் வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறனாலே பெர்மிஷன் வேணும், அதோட 1 லட்ச ரூபா நீங்கள் காசு கட்ட வேணும்னு சொன்னோம். சரின்னுட்டு நான் அதை கிவ் அப் பண்ணிவிட்டு சரி போவோம் ஜோன்ட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பொகம்பெர பிரிசன் சர்ச் பண்ணி போட்டு நீங்கள் அதில் ஒரு இந்த மந்த்துக்குரியன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணலாம். பண்ணினாலே இந்த மாதத்தில் ஒரு 4-5 ஃபாரினர்ஸ் வந்து வீடியோ எடுத்திருக்கணும். ஒரு 13 நாளைக்கு முன்னாடி சகோதர மொழி பேசுகிற ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அப்போ நாங்கள் வீடியோ எடுக்க வந்துட்டேன் இதான் டீன் பண்ணோன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா எங்களை மட்டுமே இப்படி செய்கிறீங்கன்னு. அப்போ என்னட்ட வந்துட்டு ஒரு கொஞ்சம் காசு இருந்தது. ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கோல் அடித்தேன், மச்சான் இவ்வளவு டிபாசிட் மணி மாதிரி கட்டணும் போல இருக்குது, நீ தான் நான் திருப்பத்தாரேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா இதை விட்டு கொடுக்குற மனசு இல்லை. சரின்னுட்டு அந்த மிஸ்ஸிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டாங்க 1 லட்ச ரூபா நாங்கள் தாரோம், தந்தால் நீங்கள் எங்களை வீடியோ எடுக்க விடுவீங்களாண்ட. ப்ரொசீஜர் எல்லாம் பெருசு தம்பி அப்படி இப்படின்னு கணக்கை சொன்னவான். சொல்லிவிட்டு கடைசியாக வந்து சொன்னால் டிபாசிட் பண்ணி தான் 1 லட்ச ரூபா. முதல்ல எங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டேன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கட்டணும், அது ப்ளஸ் டிபாசிட் மணி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தவா. பிறகு ஒரு மாதிரி நாங்களாம் கதை சொன்னால் அவள் சொன்னால் இல்லை தம்பி நீங்கள் போய் நோமலாக வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நோமலாக வீடியோ எடுக்க விடணும். ஸோ இது என்ன நிலப்பாடுன்னு எனக்கு தெரியலை. இப்போ திருப்ப வந்திருக்கிறேன், உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது அப்படி காட்டுறேன். கணக்கு பேர் வந்து இங்கே வீடியோ எடுத்திருக்கணும். ஸோ அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறார், உங்களுக்கு விளங்குதா? இந்த அதில் ஒரு ஆள் 2 பேர்கிட்ட வீடியோ எடுக்கணும். அவைக்கு எதுவுமே சொல்லலை, எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லணும். சரி நான் அப்படியே உங்களுக்கு இந்த சிறைச்சாலையை காட்டுறேன். எனக்கு அந்த மைண்டே இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படி வந்த உடனே கீழே இருக்கிற இடங்கள். ஸோ இதுக்குள்ளே ஆக்களை அடைச்சி வைப்பினேன். சிறைச்சாலை என்னாலே நோமலாதே அப்படித்தானே. ஸோ உள்ளுக்கு போயிட்டு நான் அப்படி காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு ஆளுக்குரிய ஒரு செல். ஸோ முழுமையாக ஒரு ஆளை ஃபுல்லாக அடைச்சி வைக்கிறதுக்கான செல். மேலே எந்த வழியுமே இல்லை. இந்த பக்கம் ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் இருக்குது. ஸோ நான் இப்போ டோர்ச் அடிக்கிறதால ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இதில் தான் அவர்கள் வந்துட்டு மலங்கழிக்கிறதுக்கான இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் முழுமையாக இருக்க இயலாது. இருந்தால் அப்படியே சுவர் வந்து முகத்திலேயோ இல்லை பின்பகுதியிலையோ அந்தளவுக்கு ஒரு குறுகலான இடம். இதில் தான் நம்ம மலங்கழிப்பினோம். எப்படி இருக்குது பாருங்கள். சரி அப்படியே அங்கால உள்ள இடங்களையுமே போய் காட்டுறேன். பாருங்க மக்களே, ஸோ இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்மில், அந்த பிண்டி மில்லுன்னு சொல்லுவேன். நானும் இந்த காயல் 92 ரைடரான வீடியோ பார்த்தேன். நான் இந்த சென்னையில் பிண்டி மில், பழைய பிண்டி மில் இருக்குமே, அதே மாதிரியான கட்டமைப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தவர். ஸோ இங்கே வந்து வார ஆக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்குமே ஆக்கள் இருக்கணும். இங்கே பாருங்கள், சாதாரணமாக இதில் எல்லாருமே இந்த தொலைபேசியை வச்சு காணொலிகள் எடுக்கணும். நாங்கள் எடுத்தால் மட்டும் பிரச்சனை வேணும், அது மட்டும் ஏன்னு தெரியுதில்லை. சரி இப்போ வந்தீங்கன்னா இது சாதாரணமாக ஆக்களை அடைச்சி வைக்கிற இடம். ஸோ இங்கே எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லலை, சிங்களத்தில் தான் சொல்லினோம். நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் இல்லை ஃபாரினர்ஸ் வந்தால் கட்டாயமாக சொல்லினோம். ஸோ அதில் குறை சொல்லக்கூடாது. ஸோ இந்தளவு தான் அகலம் பாருங்கள். ஒரு ஜெயில், ஒரு செல் வந்து இந்தளவு தான். இந்த பக்கமாக ஏற்கனவே காட்டின மாதிரி அடைச்ச இடம். மற்றது சாப்பாடுகள் கொடுக்குறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துவாரம் வச்சுருக்கணும். ஸோ இந்த துவாரத்தால் அங்கேருந்து சாப்பாடு தருவினோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். இங்கால மலம் கழிக்கிறதுக்கான இடம். அது வந்துட்டு அப்படியே வெளியில் வருது பாருங்க. இப்படி இதால் தான் எடுப்பினும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை போட போகிற கைதிகளை வந்துட்டு இதில் ஒரு சிறை இருக்குது. இந்த சிறைக்குள்ளே தான் தூக்கு தண்டனை போட போகிற கைதிகளை அடைச்சி வைப்பினோம். ஸோ அதுக்குரிய பகுதி தான் இது. உள்ளே போயிட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், சின்ன ஒரு தண்ணி தொட்டி மாதிரியான அமைப்பு எல்லாமே இருக்குது.
ஸோ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதில் இந்த பக்கம் பாருங்கள், இதுதான் தூக்கு தண்டனை போடுறதுக்கு முன்னம் கைதிகளை அடைச்சி வைக்கிற பகுதி. ஸோ இந்த பகுதிக்குள்ளே தூக்கு தண்டனை கைதிகள் தங்களுடைய இறுதி நாட்களை கழிச்சிருப்பினும். எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்க்க போனால் இந்த இதுக்குள்ளே எவ்வளோ எண்ணங்கள் இருந்திருக்கணும். இந்த வாழ்க்கையில் பிளவிட்டாக்களுமே தூக்கில் போடப்பட்டிருப்பினும். ஒரு சிலர் மிக சொற்பமான ஆக்கள் பிழை செய்யாமல் சந்தர்ப்பத்தில் பிழை செஞ்ச அதையும் பிழை தான் இருந்தாலுமே அந்த பிழை செய்யாமல் 100% பிழை செய்யாமல் ஒரு ஆளுனாலும் தூக்கில் போடப்படுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. அப்படியான ஆளுக்குமே இதில் நான் என்னடா பிள்ளை செஞ்சேன்ற மாதிரி யோசிச்சிருப்பினோம். நாங்களுமே இந்த இடத்துல வீடியோ எடுக்க வந்ததுக்கு தமிழனாக பிறந்தது என்ன தான் பிரச்சனைன்ற மாதிரி யோசிச்சோமில்ல கொஞ்சம் நேரம்னா, அது மாதிரி நடந்திருக்கு. இன்னும் 1-2 இடங்களில் வந்துட்டு அவை வந்துட்டு கடைசி நாட்களில் இங்கே இருக்கிற கறி, அடுத்தது எழுதக்கூடிய ஆயுதங்களை வச்சு எழுதின விஷயங்கள் எல்லாமே இங்கே உள்ளுக்கு இருக்குது. ஜோவுண்ட டோர்ச் லைட்டை வாங்கிட்டேன். உள்ளுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். மேலெல்லாம் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கு. பயங்கர வக்கையாக இருக்குது. என்கிட்ட ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான். நாளைக்கு தூக்கில் எங்களை இட போகிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு விஷயங்கள் ஓடும். ஏண்டா அந்த பிள்ளையை செஞ்சினாங்க கணக்க விஷயங்கள் மைண்டில் ஓடும் தான். இந்த இடம் வந்துட்டு அடைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இந்த பக்கம் 3, இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது. மொத்தமாக 5 அறைகள் இருக்குது. இதான் தூக்கில் போடுறதுக்கு முன்னம் ஆக்கள் அடைச்ச இடம். அந்த பின்னுக்கு தெரிகிற பகுதியில் தான் வந்துட்டு தூக்கு மேடை இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 524 பேரை வந்துட்டு இந்த இடத்துல தூக்கில் போட்டிருக்கணும் இந்த சிறைச்சாலையில். இன்னொரு சிறைச்சாலையில் இருக்குது. அந்த 2 சிறைச்சாலைனா இலங்கையிலேயே தூக்கில் போட்ட இடம்னு சொல்லினோம். இதில் கடைசியாக தூக்கில் போட்டது வந்துட்டு கன வருடங்களுக்கு முன்னம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல தூக்கில் யாரையுமே போடலை. இப்போ எல்லாம் தூக்கில் போடுற இது இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே கணக்க குற்றங்கள் வந்துட்டு இல்லாமலே போகும். எப்படி தூக்கு மாடி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இதில் எல்லாம் ஃபுல்லாகவே பலகைகள் எல்லாமே அடுக்கி இருந்தது. அந்த பலகையெல்லாம் அடுக்கித்தான் இருந்தது. இப்போ தூக்கில் யாரையும் போடுற இல்லைன்றபடியே அது அப்படியே காட்சி பொருளாக இருக்குது. தூக்கில் போட்ட பிறகு அந்த பக்கத்தால் ஆளுடைய பொடியை வெளியே எடுப்பினுமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு சொன்னால், அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இங்கே ஒரு நல்ல மனுஷர் இருந்தவர். அவர் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். இந்த தூக்கில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸில் பெரிய ஆக்கள், மற்றது இந்த சிறை காவலர்கள், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுற அந்த நபர் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எந்த மதத்துக்குரியாலோ அந்த மதத்தின் ஒரு தலைவர். ஸோ இப்படியான ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல தூக்கு போடுற ஒரு ஆள் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு பழக்கப்பட்ட ஆள் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் கடைசி ஆசையாக வந்து தான் குடிக்கணும்னு கேட்டால் 100 மில்லிலீட்டர் 100 ml வந்துட்டு குடிப்பினுமா அவர் தூக்கில் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னம் மதுபானம். ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆள் விளங்கப்படுத்தினவர். ஸோ அது கேட்க வித்தியாசமாக இருந்தது. என்னடா சாக போகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு குடிக்கணுமான்ற மாதிரி. இப்போ பார்க்க இப்படி இருக்கிற இடம் 524 பேர் இதில் தூக்கில் போட்டிருக்குன்னா அது வச்சு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் 2 பக்கம் பலகை கட்டைகள் வச்சு இப்படி இருந்திருக்கு. மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தனாங்க, இந்த விஜய் சேதுபதி ஆர்யா 2 பேர் நடித்த படத்தில் கூட சொல்லியிருப்பினேன். அந்த ஒரு தூக்கு மேடையை வந்துட்டு அவர்கிட்ட பொடி வெயிட்டை அளப்பினேன். இப்போ ஜோ வந்துட்டு ஒரு 50 கிலோன்னா 50 கிலோ நிறுத்து அதுக்குரிய மாதிரி நாளைக்கு தூக்குக்குரிய அந்த தயார்படுத்தல் பண்ணுவினேன். அது வந்து ஒரு ஆள் உடம்புன்னு நிறைந்த 2 மடங்கு இருக்கணுமா. ஸோ அப்படி கணக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னவன் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, பிரமிப்பூட்டுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் எல்லாம் பலகைகள் எல்லாம் அடுக்கி இதில் தூக்கில் என்னுடைய நிறைந்த 2 மடங்கு போட்டெல்லாம் அளப்பினுமா. அது அளந்தால் தான் அது சரியாக தூக்கு விழும். அப்படி இல்லைண்டா பாதி உயிரில் தொங்கி அப்படி துன்புறுத்து அதுக்கெல்லாம் கணக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த பக்கத்தால் வெளியில் உயிர் நாடியை வெட்டி செக் பண்ணிலாம் தாண்டிட்டு வெளியில் அனுப்பிவிடும். ஸோ அந்த பக்கத்தால் வெளியில் பொடி போகும். அதுக்கு பிறகு உள்ளுக்கு பொடி கொண்டு வர மாட்டேன். அன்னைக்கு வந்து இங்கே இருக்க சிறை கைதிகள் அவ்வளோ பேருக்கு லீவ் ஏன்னா இப்போ இதில் வந்து 7 டோர் இருக்குதான். ஓகே. அப்போ அது வந்து 7 திறந்து தான் வச்சுருப்பாங்களாம். அப்போ அன்னைக்கு வந்து இப்போ இங்கே தூக்க போடுறதான இப்போ சிறை கைதி வந்து பெரிய இடத்துலேருந்து அவர் விடுதலை செய்ய சொல்லிட்டா இப்போ அந்த இதை கொண்டு வரதான் இந்த ஃபைலை கொண்டு வரதுக்காக அவரை வந்து இதில்
குயிக்காக வரணும்னு சொல்லி. ரைட். அப்போ அந்த 7 கதையும் திறந்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி கணக்க விஷயங்கள் கேட்டது அவைக்குமே வந்துட்டு கணக்க ரூல்ஸ் இருக்குது. இப்போ எடுத்த உடனே ஒரு ஆள் தூக்குல எல்லாம் போட இயலாது. இப்படி கணக்க நடைமுறைகள் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இடம் இருக்குது, பனிஷ்மெண்ட் செல்லுன்னு இருக்குது. இந்த கணக்க ஜெயில் படங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருப்போம். இந்த ஜெயில் கைதிகள் எல்லாம் தங்களுக்குள்ளேயே கேங்ஸ் மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி அடுத்தவையை துன்புறுத்துறது, இல்லை இங்கே வந்துட்டு ஏதாவது ஷேட்டை பண்ணினா பிரச்சனைகள் பண்ணினா அவையை வந்துட்டு இந்த மாதிரியான அறைகளுக்குள்ளே போட்டிருக்கணும். ஸோ இந்த அறைக்குள்ளே போட்டால் அது ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருப்பினும், தனிமைப்படுத்துகிற மாதிரி இந்த பகுதிக்குள்ளே. இத்தனை படங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஜெயிலர்ஸ் சொல்கிறத கேட்காட்டிக்கு அவரை வந்துட்டு பிரச்சனை பண்ணுற மாதிரியான விஷயங்கள். கைஸ் இங்கே பாருங்க, ஒரு ஆள் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, கை மட்டும் வெளியில் வந்துட்டு போச்சு. எப்படி இருக்கு ப்ரோ உள்ளுக்கு இருக்க ஃபீலிங்? பயமாக இருக்கா? ஃபுல்லாக இருட்டா? பூட்டினா இருட்டா? பூட்டுங்க இருக்கா என்ன வச்சு? இப்போ லைட் இருக்கா? லைட்டு ஆஃப் பண்ணுவான். அப்பா ஜோ எதுவுமே தெரியலை ஜோ. ஒரு மணி நேரம் விட்டாலே மண்டையெல்லாம் உரைச்சிரும். ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரி ஓகே, இப்போ நாங்கள் இந்த தனிமைப்படுத்தி அவைய பனிஷ் பண்ணுற அந்த அறையிலேருந்து வந்து நாங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனை, GoPro 5 GoPro செத்து போச்சு. எனக்கு மட்டும்தான் இப்படி சுற்றி நடக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் எழுதி வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட காதலியை நினைவுபடுத்தி இதில் ஒரு சின்ன ஒரு ஓவியம் மாதிரி கீறி வச்சிருக்கணும். அடுத்தது தன்னை பிள்ளை வந்துட்டு பள்ளிக்கூடம் போகும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இதில் கீறி வச்சிருக்கணும். ஸோ தனிமையில் இருக்க ஜோதிச்சு பாருங்கள், எவ்வளோ எண்ணங்கள் வரும், தாங்கள் செஞ்ச பிள்ளை நன்மைகள் எல்லாமே வந்து போகும். ஸோ அப்படி சிறை கைதிகள் இதில் ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கணும். இந்த சிறை வந்து இப்போ நடைமுறையில் இல்லை. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஆனால் இதே மாதிரியான சிறை இருக்குது. இதே மாதிரியான தூக்கு போடுற நடைமுறை இப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் மாறும். ஒரு 10 பேரை சட்டப்பட்டு தூக்கு போட்டால் நிலைமையே மாறிடும். அப்படி நாங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துட்டீங்கனால டார்க் ரூம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்துலையும் நல்ல வடிவாக ஒரு ஓவியம் எடுத்து கீறி வச்சிருக்கணும். எவ்வளோ திறமையானவங்களாம் இருந்திருக்காங்க பாருங்கள். சந்தர்ப்பத்தால் கூட பிழைகள் செய்வினோம். பொதுவாக எல்லாருமே கடைசியாக சொல்கிற விஷயங்கள் அதுதான். இதால் டார்க் ரூம் தான். உண்மையிலேயே பாருங்கள், சொல்கிற மாதிரி டார்க் ரூமாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே கும்மிருட்டாக இருக்குது. ஜோ அடிச்சுட்டு வர டோர்ச் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது. அதுவும் வெளிச்சம் இல்லை. கொஞ்சம் பாருங்க, அங்கால மேலே சில கூடம் இருக்குது, கழிப்பறை. பார்க்கவே இப்போவே திகிலாக தான் இருக்குது. பேய் படம் கூட எடுக்கலாம். இங்கே பேய் போகுது. காய்ஸ் இங்கே பாருங்க, அழுகிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்குது. இப்படித்தான் யூடியூபர்ஸ் பேய் காட்டுவாங்க, நம்பக்கூடாது. இந்த பேய் இருக்குது அப்படி அண்டெல்லாம் சொல்லி கோஸ்ட் ஹண்ட் அந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வீடியோஸ் கணக்கு வரும், தேடி பாருங்க. ஃபீட் ஃபுல்லாகவே அந்த வீடியோஸ் தான் வந்து கொண்டே இருக்கும். சரி, இதுலேருந்து அப்படியே வெளியே போவோம். இல்லை கண்ணாடி ஒன்றுமே வச்சுருக்கு. இன்னொரு விஷயமுமே சொன்ன அவர் என்னென்னா, தூக்கில் போடுறதுக்கு முன்னாம் கண்ணாடி அறை இருக்குமா, அதில் கொண்டே கடைசியாக அவங்கள விடுவினுமா. கடைசியாக அவங்களோட சரீரம் உடம்பை வந்து பார்த்துட்டு அப்படியே போய் தூக்கு மாட்டி சந்தோஷமாக இந்த கஷ்டமான உலகத்திலேருந்து விடைபெற்று நிம்மதியாக இருக்கலாம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு இந்தியாலி பக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த மத்திய சிறையில் அந்த பாட்டு கூட வருமே, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவி செட்டப் மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே மூவிக்காக சிரமப்பட்டு செலவழித்து செட்டப் எல்லாம் போட தேவையில்லை. இந்த இடங்களே படங்கள் எல்லாம் அந்த அருமையாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மத்திய சிறைச்சாலை படங்களில் காட்டுக்கணுமே, அதே மாதிரியான இடம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைதிகள் போட்ட கைதின்ற உடுப்பு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே குளியலறை. இந்த இடத்துல தண்ணி தொட்டி செட்டப் இருக்குது. இந்த இடத்துல கழிவறை மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே படங்கள்லாம் நாங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த படத்துக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் உண்மையான ஜெயிலுக்கு போய் தான் நான் எடுப்பினேன். அவ்வளோ கோடி செலவழித்து படம் எடுக்கிறார்கள், அந்த மாதிரி தான் எடுப்பினேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரே நேரத்தில் எத்தனை பேர் தான் குளிக்க விட்டுருப்பாங்களோ தெரியலை. ஓகே, நாங்கள் இப்போ பொகம்பர பிரிசின் அந்த சிறைச்சாலை வந்துட்டு எப்படி இருந்தது, அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேண்டீன் இருக்குது. ஸோ அந்த கேண்டீனில் அப்படியே வந்துருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு ஒரு கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜல்.